திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகராட்சிக்கு உட்பட்ட கொடநகர் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீரை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புறவழிச்சாலை ஒட்டியுள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்குகிறது. அங்குள்ள குட்டையில் சிலர் வீடு கட்டிய நிலையில் வீடுகளிலும் நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் தண்ணீர் வெளியேற முடியாமல் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். இந்நிலையில் செய்யாறு பைபாஸ் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஒத்துக்க மாட்டோம். 15-20 வருஷமா பண்றேன் சொல்றாங்க. யாரும் பண்ணதே கிடையாது. தெரியல எங்களுக்கு பர்மனண்டா ட்ரைனேஜ் இருந்தா மட்டும் தான் ஒத்துக்குவோம், இல்ல ஒத்துக்க மாட்டோம். இங்க 1000 வீடு இருக்குது. ட்ரைனேஜ் எங்கன்னா காமிங்க பார்க்கலாம். 1000 வீட்டுல போய் பாருங்க எத்தனை வீட்டுல தண்ணி இருக்கு. நீங்க ட்ரைனேஜ் பண்ணி கொடுங்க. நாங்க வருஷத்துக்கு போல வந்து நிக்க முடியாது ரோட்ல. போக்குவரத்து சரி கிடையாது. யாரும் கேட்க மாட்டாங்க. வரவங்க எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. அவ்வளவுதான். என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. காவை எடுத்து விடுங்க, எடுத்து விட மாட்டாங்க. 2 பக்கம் காவை கட்டி விடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகுது. ஃபுல்லாவே தேங்கிது. சொன்னாலும் என்ன எதுன்னு கண்டுக்க மாட்டாங்க. எப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து வர்றாங்க. காசு கொடுன்னு கேக்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க கொடுக்கறதே கிடையாது. குப்பை வர மாட்டாங்க. ஃபுல்லா அடிச்சுங்க. இது எங்க வீட்டு உள்ள வந்து பாருங்க. உடம்பு சரியில்லாதவங்க வந்தா என்ன ஆகும்? அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு இடு குட்டை ரொம்பனாதான் வருது. இல்லன்னு வச்சுக்க அந்த காபா வரவே மாட்டாங்க சுத்தமா. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வரனா நாங்க எப்படி குடும்பம் பண்ண முடியும்? எதுவுமே பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது.